ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து நம்ம சுரேஷ்க்கு வந்து மதி தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதாவது உங்களுடைய அம்மா பண்ணது தப்பு, இங்கே ஏன் மேலே நீங்கள் குற்றம் சொல்லவே கூடாதுன்றாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய அம்மா எந்த அளவுக்கு மோசமாக வந்து நடந்துக்கிறாங்கன்ட்டு. அதை நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணலன்றது உங்களுக்கு அப்போ நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மதி சொன்ன விஷயங்களே யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்துட்டு அம்மா தான் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறமா ராகவ் உள்ள வராங்க. உடனே வந்து ராஜலட்சுமி கோவமா இருப்பாங்க. என்ன ராஜலட்சுமி, என்ன ஆச்சு? ஏங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் பேசினானே, நீங்க அவங்க முன்னாடி எல்லாம் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களான்றாங்க. ராஜலட்சுமி, நான் உன்னை சொல்லிட்டு மாட்டாங்க, எனக்காக பேசுன்னு சொல்லி யார் சொன்ன சொல்லு. அவ்வளோ பேர் முன்னாடி வந்து அங்கே போயிட்டு இதை தூக்கில அதை தூக்கிலன்னு சொல்லி நீ ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கன்றாங்க. இதெல்லாம் தேவையை சொல்லுன்றாங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீன்றாங்க. என்னங்க இதுன்றாங்க. இங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் துவைக்க ஒரு மாதிரி இருக்குன்னா துவைச்சுக்கிற விடு, இல்ல உன்னாலே முடியலன்னு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் இல்லன்றாங்க. உன்னாலே துவைக்க முடியலன்னா அவங்க எப்படி துவைப்பாங்க ராஜலட்சுமின்னு ராகவே சொல்றாங்க. அது அவங்களால ஏத்துக்க முடியல, ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, என்னுடைய நிக்கர்ஸ் எல்லாம் துவைக்க முடியல உன்னாலே போது அவங்க எப்படி துவைப்பாங்க, அவங்களாலையும் முடியாது இல்லையான்றாங்க. எங்க துவைக்க முடியாம எனக்கு இல்லைன்றாங்க. அப்ப நீ துவைச்சு போடு சரியா, அதை விட்டுட்டு அவங்க கிட்ட இதை விஷயமா சொல்லிட்டு இருக்காது. அவங்க முன்னாடி எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கிற ராஜலட்சுமின்றாங்க. இந்த விஷயமா இன்னொரு டைம் வீட்டுல இந்த பேச்சை எடுக்கக்கூடாது ராஜலட்சுமின்றாங்க. சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்றாங்க. சும்மா தேவையில்லாம சொல்லிட்டு இதை வச்சே ஒரு சண்டையை உருவாக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கோபமா படுத்துருவாங்க. ராஜலட்சுமி இருந்துடுச்சு, நம்ம என்ன சொல்ல வரேன்னு கூட யாரு காது கொடுத்து கேட்கல. இவர் என்னடனா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னெல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ராஜலட்சுமி. அடுத்து வரக்கூடிய பிரமோல ராஜலட்சுமி மறுபடியும் திருந்துவாங்களா, இல்ல இதே மாதிரி தப்பதான் செய்ய போறாங்களான்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.